சார் வந்து எல்லா படத்துக்கும் என்ன வச்சு தான் பிள்ளையார் சுழி போடுவார். ஒவ்வொரு படம் கமிட் ஆன உடனே ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சதீஷ் இந்த படத்தில் ஒரு த்ரோ அவுட்டாக ஒரு சூப்பர் ரோல் இருக்குது சதீஷ் அப்படிம்பாரு. நான் உடனே இருக்குது சார் எனக்கு இருக்கா அப்படிம்பேன். அவர் வந்து கண்டிப்பாக அப்படின்னுவார். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு நல்ல காமெடின்னு வச்சு எடுத்துருவார். அது வந்து எல்லா படத்துலையுமே அது அப்படி தான் கண்டினியூ ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு டைரக்டரோட அசிஸ்டண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வள்ளிகாந்த். அவரும் அப்படி தான் கமிட் ஆன உடனே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சூப்பர் ரோல் இருக்குது ப்ரோ இதில் அப்படின்னாரு. இப்போ பார்த்தா வேற ஒருத்தரை வச்சு எடுத்துட்டாரு. அது ஏன்னு தெரில. சமீபத்தில் சதீஷ் எனக்கு இடையில ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணேன். சார் வணக்கம் சார். வணக்கம். சூரிங்களா? ஆமாங்க சூரி தான் பேசுகிறேன். சார் நீங்கள் ஒன்றும் தலைவா நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கோம். சார் ப்ளீஸ் வாங்க 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 வாங்க. கம் சார் கம் சார் கம் சார். ரொம்ப சந்தோஷப்படுறீங்க சார். நீங்களே எங்கள் வீட்டு கெஸ்ட்டாக வந்து ரொம்ப பெருமைப்படுறீங்க சார். ஏன்னா நாளை பின்ன ஏதோ சப்போஸ் ரைடு அப்படி இப்படின்னா உங்கள் உதவிலாம் தேவைப்படும். டேய் நான் வர்றது உங்கள் வீட்டுக்கு ரைடுக்கு தாண்டா அப்படின்னாரு. ரைடுக்கா? எதுக்கு சார்? ஆமாம் காமெடியா நீ நிறையா படம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால் உங்கள் வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கோம் அப்படின்னாரு. சார் நிறையா படம் பண்ணுறதுனால நீங்கள் ரைடு வரணும்னு நினச்சிங்கடா, தயவுசு முதல்ல ஜிவி சார் வீட்டுக்கு போங்க. அவர் தான் நிறையா படம் பண்ணிட்டு இருக்காரு எங்களை விட. போயிட்டு அப்படியே வெறுங்கடை வரணும். பக்கத்தில் அப்படியே விஜய் சேதுபதி இருப்பாப்புல. மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பையன் நம்பிடும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் நடந்துச்சு. இந்த மாதிரி இந்த 4Gன்னு ஒரு படத்தில் நான் ஜிவியோட நடிக்கிறேன். 2 பேரும் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்க்கு ஃப்ளைட் ஏறுறோம். ஏறும்போது நான் கேட்குறேன் இப்போ எத்தனை படம் வச்சு நடிக்கிற அப்படின்னோடனே 7 படம் வச்சு அப்படின்னா. போய் இறங்கினோடனே நான் கேட்குறேன் மச்சி எத்தனை படம் சொன்னேன்? 11 மச்சி அப்படின்னா. டேய் அதுக்குள்ளே எங்கடா 4 படம் கமிட் பண்ண இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு அப்படின்ட்டு. எத்தனை சொன்னாரு? 11. இப்போ கேட்டுப்பாரு. இப்போ 18 இருக்கும். இல்லை இப்போ அதை பண்ண முடியாது. ஏன்னா வேற படத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம தலைவர் பாலாசி இருக்கார் இல்லையா, அவன் மண்டையை போட்டு நல்லா இதுக்குள்ள விட்டு தேய்ச்சி ஒரு காதை வேற காணும். முதல் நாள் ஷூட்டிங் முடிச்சு எங்கடான்னா அதை எடுத்துட்டாரு மச்சி பாலாசி சார் அப்படின்ட்டான். ஸோ அதனால இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படம் முடிச்சுட்டு தான் போய் அவனை மச்சி. சரி ஏன்டா உண்மைக்கு தளபதி 2 அவங்ககிட்ட கூட டேட்டு வாங்கிடலாம். ஆனால் ஜிவி சார் டேட்டு வாங்க முடியாதுன்றாங்க. ஏன்னா அவர் டேட்டு அவரே வாங்க முடியாதுன்றாங்க. அவரே நினச்சாலும் கிடைக்காதுன்றாங்க. அவ்வளோ பிஸியாக இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். இல்லை எல்லாத்தையும் பேசிடு அவள் தான். இதுக்கப்புறம் மேலே கூப்பிட மாட்டாங்க. இதுதான் ஒரு பேசிடு. நன்றி தான் சொல்லணும். நான் பாண்டியராஜ் சார் வந்து நன்றி சொல்லுவேன். நான் அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டையும் கொடுத்து பேனரும் கொடுத்து ரவி சார் கூட சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பேஸ்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ட்ராமா. ரொம்ப என்ன சொல்கிறது எனர்ஜியாக படங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல பிஎன்சிக்கான ஒரு ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சொல்லணும். சரி நீ என்ன குளிச்சுட்டு வந்தால் தலையை தொடச்சிட்டு வர்றது இல்லையா? என்னது அப்படியே தலையை கட்டிட்டு வந்துட்டேன்? என்னது இது? ஒய் இது வந்து ஒரு ஹைட் அவுட் மாதிரி அப்படியே மறைச்சி கெட்டப் தலையில ஏதோ அது பொடி கல்ல தடவுனா கெட்டப் செஞ்சா? அப்ப அந்த மனுஷெல்லாம் என்ன சொல்றது? அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கா பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. ஆரியா சாரா? சொல்லிடுவோம். கேடி பிள்ளா கில்லாடிரங்கா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருப்பான். தம்பி சொல்கிற மாதிரி சிவா வந்து வள்ளிகாந்த் வயசுல பேசிட்டே இருப்பாப்புல. அந்த திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போச்சு. அப்போ சில நேரத்தில் லேட் ஆகிடும். அண்ணன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். சும்மா எப்போவுமே அண்ணன் ஷூட்டிங்ஸ் பண்ணி வந்துட்டாலும் கொஞ்சம் நல்லா அப்படி இருப்பாப்புல. பாண்டியராஜா நல்லா அப்படியே நல்லா அப்படியே சட்டியில் போட்ட கடுகு மாதிரி அப்படி இருப்பார். டென்ஷன் வரல வந்துட்டா அந்த லேட்டாக ஏன்னா அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ட்ரெயின் வர டேட்டில் ஒவ்வொரு ஷாட் எடுக்கணும். அதுக்காக இவங்க எங்கிட்ட ஆளை காணா, அந்த சிவா எங்கே சூரிய எங்கே இவங்களை அங்கே போய் கூட்டி வாங்கிடுவாங்க. ஒரு உதவி இயக்குன்னு வருவாங்க. நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருவோம். உடனே பார்ப்பாரு, ஏன் ரெடியா? இல்லை சார் இந்த வரின்னு இருக்காங்க. புருஷலி டைரக்டர் பிரசாந்த், இல்லை சார் ரெடி சார் இந்த வரின்னு இருக்காங்க. அப்புறம் ராம் டைரக்டர் மோதி பார்க்கலாம் படத்தை இயக்குனர் ராம், அவரும் வரீங்க சார். வர மாட்டாங்க, வள்ளிகாந்த் அனுப்புடா அப்படின்றாரு. அனுப்புடா வள்ளிகாந்த். பிரதர் கொஞ்சம் இப்போ உடம்பு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பல்காக இருக்கா. அப்போ இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த இப்போ இந்த படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருந்தனால கொஞ்சம் குறைஞ்சி சூழ் வாங்கியிருக்கோம். அதனால் அங்கே வருவார். அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பிளாட்ஃபார்மில் கேமரா வச்சுருப்பாங்க. ட்ரெயின் வரும், ஆப்போசிட் கேரவன் நிற்கும். சொல்லிட்டு திரும்புவார். ட்ரெயின் வரும், இவர் உள்ள வருவாப்புல. நின்றான். ட்ரெயின் வர கிராஸ் பண்ணிடுவார். கிராஸ் பண்ணி ஹலோ சூரி சும்மா வாங்க, நீங்க போட்டு கொள்றாரு மனுஷன் வாங்க. கத்துல நான் இறங்குறதுக்குள்ள சிவா ஓடிக்கிட்டு இருப்பாப்புல. இவங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாப்புல.
நாங்கள் இங்கே இருக்கோம் பாருங்க. அந்த சவுண்ட் அவ்வளோ பவராக இருக்கு, அவ்வளோ கஷ்டப்படுவார். அந்த உடம்பு வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் போகிறப்ப ட்ரெயினை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருப்பார் மனுஷன் பாவம். அவ்வளோ உழைப்பு. நீங்கள் பதறினது ட்ரெயினுக்காக தானே, குறுக்க வராரு ட்ரெயினுக்காக தானே பதறினீங்க, இடிச்சு ஏதாவது ட்ரெயினுக்காக போகுதுன்னு. சண்டாலா, இது நான் இல்லை, இது தம்பி. அதே மாதிரி தான் மெரினா ஷூட்டில் ஒரு வாட்டி அப்படி தான் வாக்கியில் கூப்பிட்டு இருக்காரு சார். இவர் வாக்கி இங்கே அப்போ கேரவன்லாம் கிடையாது, காரில் தான் உட்காந்துருப்போம், சிவா காரில் தான் நானும் அவரும் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே வாக்கியை வச்சுட்டு போயிட்டாங்க, இவரோட இது அடிக்குது. ஸோ எடுத்து அவர் சிவா வந்து இவர் மாதிரி எடுத்து பேசி சார் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. உடனே அவர் வந்து ஏங்க ரெடிங்க வர சொல்லுங்க அப்படின்னு உடனே சார் சும்மாலாம் கூப்பிட முடியாது சார், நீங்களே வந்து கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி விட்டாரு. ஏய் நீங்கடா அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே வந்து அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு, ஆனால் அவர் பேசக்கூடியவர் சந்தோஷமாக இருப்பது அந்த உழைப்புக்கு. அது இன்னைக்கு பாண்டியராஜ் அண்ணனே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு செம்ம, கண்டிப்பாக செம்ம தான், டவுட்டே இல்லாத படம். கம்போசர், ஆக்டர், ப்ரொடியூசர், கூடிய சீக்கிரத்தில் டைரக்ஷன் கூட பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நிறைய படம் எனக்கு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து பழக்கம் எனக்கு வந்து மெட்ராஸ் பட்டினம். ஸோ சதீஷ் எல்லாருக்குமே பண்ணது ஓரம் போ இல்லை சொல்கிறேன், நான் சதீஷ் தான். ஸோ என்னன்னா எனக்கு வந்து ஜிவி சதீஷ்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இட்ஸ் நைஸ். அந்த டைம்லேயே வந்து ஜிவி வந்து நிறைய படம் பார்த்து இல்லைன்னா ஆர்ஆர் படம் என்ன மச்சா பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், நான் தான் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன்னு அப்பயே நம்பாதீங்க. என்னென்ன படத்துக்குலாம் அப்படி சொன்ன மச்சி, யார் யார் சொன்னா சும்மா இவங்களுக்கு யூஸாக இருக்கும், யாருக்கு இருக்கோ இல்லையோ சொல்ல லிஸ்ட்டு சொன்னேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். பட் அவரோட கான்ஃபிடென்ஸ் தான். ஏன்னா அந்த எனர்ஜி வந்து நீங்கள் சாங்கில் பார்க்கலாம். அவர் எப்போவுமே குத்து டான்ஸ் எல்லாம் ஆடும்போது அந்த மாதிரி எனர்ஜியோட யாரும் ஆடி பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன கான்ட்ரவர்சியாக பேசணும், யாராவது அப்படி பேசினா தான் அந்த ஆடியோ லான்ச் வந்து நல்ல ஒரு பிரபலமாகும். ஸோ அதுக்கும் நாங்கள் ஆள் கூட்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு படம்னு வந்தால் அது மேலே யாராவது கேஸ் பண்ணணும், கதை எந்த அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து ஒரு நல்ல படம். கதை இருக்குன்றது அப்போ தான் தெரியும், அது வேற ஒன்று இருக்குது. அது எந்த லெவலில் ஆகி போச்சுன்னா இப்போ ஒரு டீசர் ஒன்று வந்துச்சு, மெல்லிசா ஒரு கோடு அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த கோடு எந்துங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அந்த லெவல் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பேசுறது ப்ரோ, நீங்கள் உட்காந்துக்கலாம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்காக நம்ம வந்து மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்களை வந்து இப்போ நம்ம கூப்பிடுறோம். ஃபோனில் அது 29 டேக்கு டப்பிங்கில் அப்பா முடியாது, அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆர்கே செல்வமணி ஏமாத்திடலாம், டப்பிங்கில் சொன்னாங்க, ரவிக்குமாரில் ஏமாத்திடலாம். டப்பிங்கில் சொன்னாங்க மன்சூர் சார் பெட்ஷீட்டு பாயில் அங்கே தான் கிடக்குண்டு. அப்புறம் கேளுங்க, இப்போ இந்த டேக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால், சார் அதில் ஒரு புண்ணாக்கு வித்துட்டு ஒருத்தன் போனான் சைக்கிளில், அவனை போய் பிடிச்சி நம்ம அங்கேயே நிற்போம், அவன் நிற்க மாட்டான்ல, வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து கூப்பிட்டு வந்து மறுபடியும் சைக்கிளில், அதாவது எது ஒன்றும் ரியலாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அவருக்கு. அது வரைக்கும் திருப்தியே படம் ரியலாக வேணும். நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் இல்லை உங்களுக்கு. அது இது நல்லா இருக்கு. அதுக்கு அப்புறம் வரேன், அங்கேயும் வரேன், கல்யாணம் ஆச்சா சார்னு கேட்டேன், இன்னும் ஆகலைன்னு. அதனால ஃபர்ஸ்ட் நைட்டில் செத்தாவ எத்தனை ஒன்மோர் கேட்க போகிறீங்களோ தெரியல. எப்பா திருப்தி ஆக மாட்டேங்கிறாருப்பா, என்னதான் நடிப்பை புழிஞ்சாலும். சார் இது ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக ஒரு ஒன்மோர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே யார் எனக்கு ஜோடின்னு கேட்டேன், கோவை சரலாமா. நாங்கள் ஆஹா அப்படியே ரொம்ப என்ன ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப இதுக்கே அப்படியே ஆகா ஆகா அடாடா அப்படின்றீங்க. 25 வருஷம் விட கூட விடப்பா, அடிக்கத்தான் வைக்கிறாங்க தவிர நல்லா நடிச்சுட்டு போன்னு சொல்ல வர்றேன். ஆமாம் மேடம் இங்கே வரல. ஆமாம் அது என்னடான்னா புருஷன் என்ன தொட மாட்டேங்கிறாங்க. ஆட்டோக்காரெல்லாம் அக்கா வாக்கா உட்காருக்கான்னு என் பொண்டாட்டியே கையை பிடிச்சி இழுத்து போவாங்க. அந்த டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த சீன் இருக்கா, கையை பிடிக்கிறேன் என் பொண்டாட்டி கையை. அப்போ நான் எதுக்கடா இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கே நேரம் சரியாக போச்சு. நடிக்க முடியவே இல்லை. இன்னும் ஏதோ பண்ணேன்.